உடைச்ச முட்டை கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பரோட்டாவுக்கு சாப்பிட்றதுக்கு. பரோட்டா சுட்ட உடனே இங்கே பாருங்கள், இது மாதிரி நல்லா மெதுவாக அடிக்கணும். நல்லா அடித்தாக்கா இந்த மாதிரி நல்லா நைஸாக சாப்பிட்டா வரும். நம்ம மடித்தோம் இல்லையா, லேயர் லேயராக நல்லா கடிச்சிருக்கு பாருங்கள். உடைச்ச முட்டை கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கோதுமை பரோட்டா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, நம்ம எது வேணாலும் ரெடி பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோதுமை மாவு தான் எடுத்துருக்கோம். இந்த மாவுக்கு தகுந்த உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் வர மாதிரி எண்ணெய், சமையல் எண்ணெய் தான். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நார்மல் வாட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு கலந்து விட்டு ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி. இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய், மேலே 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே சப்பாத்தி மாவு நல்லா கலந்து வச்சு ரெடியாக இருக்குது. தட்டு போட்டு மூடி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அரை மணி நேரம் ஊறட்டும். மாவு வந்து கோதுமை மாவு வந்து 1/2 கிலோ. சப்பாத்தி மாவு நல்லா நம்ம சப்பாத்தி எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், திரட்டுறதுக்கு கோதுமை மாவு அப்படியே மேலே எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா திரட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி மடிப்பாக மடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எல்லாமே நல்லா மடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், அப்படியே ரவுண்டாக சுற்றிட்டேன் பாருங்கள். லைட்டாக மாவு, கோதுமை மாவு தான், எண்ணெய் அதிகமாக சேர்க்கணும், லைட்டாக போடணும். அப்படியே லைட்டாக அப்படியே திரட்டி விட்டுடுங்க. இதை நல்லா இணைச்சிடுங்க, ஜாயிண்ட்டை வந்து இணைச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கோதுமை பரோட்டாவுக்கு அழகாக திரட்டியிருக்கிறோம் பாருங்கள். இந்த திக்னஸ் இருக்கணும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி தட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை பரோட்டா எல்லாமே தட்டிட்டு வந்துட்டேன். தோசைக்கல் வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பரோட்டாவை அப்படியே மேலே வச்சுருங்க. கொஞ்சம் சூடு ஏறட்டும், அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு எண்ணெய் விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த டைமில் அப்படியே எண்ணெய் விடுங்க. நல்லா 2 டீஸ்பூன் எண்ணெய் தாராளமாக விடுங்க. சுத்திரியும் நல்லா இந்த ஓரங்கள்லேயும் படுற மாதிரி நல்லா எண்ணெய் விடுங்க. இந்த சைடும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருங்க. பரோட்டான்றதால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். தீ கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் கனமாக இருக்குது இல்லையா, நல்லா வந்து மாவு நல்லா வேகணும். அதனால்
அப்படி திருப்பி திருப்பி போட்டு எடுங்க. இங்கே பாருங்கள், இதில் இருக்கிற எண்ணெயிலே நல்லா வந்து வறுத்து பாருங்கள். தீச்சிடாதீங்க, மிதமான அண்ணில் வச்சுடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுது. லைட்டாக அப்படியே எண்ணெய் விட வச்சுருங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மீதி இருக்கிற பரோட்டாவும் இதே மாதிரி ரெடி பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பரோட்டாலாம் ரெடி பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம 2 கையாலேயே இதை நல்லா அடித்து விட்டோன்னா நல்லா லேயர் லேயராக நமக்கு கிடைக்கும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மெதுவாகிடுது. இப்போ நமக்கு லேயர் லேயராக கிடைக்கும். நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கோதுமை பரோட்டா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா சூடாக அடித்த பிறகு மெதுவாக எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பூண்டு கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் தோசைக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த பூண்டோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு இன்னும் 2 தோசை கூட கேட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். தூள் உப்பு, கொஞ்சமாக சாம்பார் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பூண்டு நிறையா இருக்கணும். இங்கே பாருங்கள், எல்லாமே அப்படியே நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லெண்ணெய் ஏற்கனவே ஒரு கரண்டி விட்டுருக்கேன். சட்னி எடுக்கிறோம் இல்லையா, அந்த கரண்டியாலேயே 2 கரண்டி. 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இங்கே பாருங்கள், நல்லா கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சிடுது. இங்கே பாருங்கள், நம்ம ரெடி பண்ண பொடி அப்படியே அதில் சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், இதே பாத்திரத்தில் சூடாக இருக்கும், கலர் மாறிடும், உடனே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான பூண்டு சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இந்த பூண்டுடைய வாசனை அப்படியே இருக்கும். அதனால தான் கருவேப்பிலை கூட நான் சேர்க்கல. இந்த பூண்டுடைய மனம் அப்படியே இருக்கும். பாத்திரத்துக்கு உடனே மாற்றிடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். சாதத்துக்கு தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பூண்டு கார சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.